நம்ம சும்மா ஒரு இடத்துல மனசில் நிறைய எண்ணங்களுடன் வெளியே நடக்கிற விஷயங்கள் எதுவும் அந்த நமக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிற டைப்ல ஒராள் பின்னாடி வந்து நமக்கிட்ட சொல்லாமல் நம்மளை தள்ளி நினைச்சுக்கோங்க, நம்ம நடுங்கி போகும். 2024 நீட் எக்ஸாமினேஷன் எழுதி ரீநீட் கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லை அப்படி நம்பிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு வாட்டி கூட நீட் நடத்தணும்னு முடிவெடுத்து நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா நடுங்கி போகும். ஆனால் இப்பவே ரீநீட்டுக்கு மனசு ரெடி பண்ணி கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஜூலை 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு என்னதா இருந்தாலும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட முடிவு என்னதா இருந்தாலும் அதுக்கேற்றபடி மனசு நமக்கு செட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரீநீட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பீகாரிலும் ராஜஸ்தானிலும் குஜராத்திலும் ஹரியானையிலும் இன்னும் எத்தனை இடங்கள் மாநிலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நமக்கு சொல்ல முடியாது. சிபிஐ அதோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பா 2024 நீட் எக்ஸாமினேஷனில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. ரீநீட் வரும்னா டென்ஷன் ஆகுறவங்க யாரா இருக்கும்? 600க்கு மேலே மார்க் வாங்கியவங்க, ஒரளவுக்கு என்னோட சீட்டு சேஃபு அப்படி நினைச்சவங்க தான் கண்டிப்பா டென்ஷன் ஆக வாய்ப்பு. 450க்கு மேலே மார்க் வாங்கி இல்ல 550க்கு மேலே மார்க் வாங்கி ஒரு வாட்டி கூட நீட் எழுதினா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டிலே என்னால் அட்மிஷன் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்க ரீநீட் வரணும்னு ஆசைப்படும். நல்ல மார்க் கிடைச்சவங்களை பொறுத்தவரை கிடைச்ச மார்க் கூட போகுமா அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. என்னோட அன்பான மாணவர்களை, நீங்க புரிய வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு இப்போது கிடைச்ச ஸ்கோர் 600க்கு மேலே இருக்கட்டும், ஆனால் இந்தியாவிலே டோட்டல் ரேங்க் வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரேங்க் வந்து இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். 620 மார்க் வாங்கிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புல்லரிச்சு உட்கார்னதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீட் எக்ஸாமினேஷன் நடந்து நிறைய பேருக்கு ஏகப்பட்டவங்களுக்கு 700க்கு மேலேயே மார்க் வாங்கிய இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம 620 மார்க் வாங்கிட்டு கடைசி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் எடுக்கிறத விட நல்லது. அந்த ஒரு மார்க்குட பெருமையும் புகழும் நமக்கு கிடைக்கும் போது அது வச்சு முன் வருஷங்களில் எல்லாமே அட்மிஷன் நடந்த மாதிரி மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா இல்லையா, அதான் நம்ம யோசிக்க வேண்டியது. ரீநீட் நடந்தால் அது டஃப் ஆயிடுச்சு அப்படி நினைச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, டஃப் எல்லோருக்கும் டஃப் ஆயிருக்கும். அதனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரேங்கில் மட்டும்தான், ஸ்கோரில் கிடையாது. 2024 நீட் எக்ஸாமினேஷன் ஈஸி ஆயதினாலே எனக்கு 650 மார்க் கிடைச்சு, டஃப் ஆயதினாலே உனக்கு 600 மார்க் கிடைச்சு, அதில் டென்ஷன் ஆகுறதுக்கு என்னது இருக்கு? ரேங்கு மேலே வந்துச்சுன்னா அதுதான்லே முக்கியம். அதனால் நீங்க யாருமே டென்ஷன் ஆகாதீங்க, கான்ஃபிடன்ஸ் விடாதீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நம்ம யாருமே ஆசைப்பட்டது கிடையாது. கிடைச்ச மார்க்குடன் மனசு ஒத்து வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி கூட புக்கு ஓப்பன் பண்ணி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ரீநீட்டு டிக்ளேர் பண்ணியதுக்கு அப்புறம் ஒரு மாசம் டைம் கிடைச்சாலும், இனி அரை மாசம் தான் டைம் கிடைக்கிறது அப்படின்னாலும், 1.5 மாசம் டைம் கிடைச்சாலும் எல்லோருக்கும் அதே டைம் தான் இருக்கிறது. இந்த 24 லட்சம் மாணவர்களும் இந்த ஒரு டைமில் தான் மறுபடியும் படிக்க வேண்டியது. நீங்க கான்ஃபிடன்ஸ் கீழே விடாமல் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லும் போது அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க உங்களோட க்ளோஸ் பண்ணி வச்ச அந்த புத்தகங்களை எடுத்து திருப்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மெதுவா இந்த ஒரு ரியாலிட்டியுடன் உங்க மனசு அட்ஜஸ்ட் ஆகும். இனி ரீநீட் வரலாம் அப்படின்னாலும் டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம எப்போதுமே முன்னுரிமை வரிசை போடும்போது பயாலஜி தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிசிக்ஸ், அப்படிதான் இல்லை. பயாலஜி புக்கு வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷன் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம காம்படிஷன்ல நம்ம பின்னாடி போகக்கூடாது, அது மட்டும்தான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். என்னால் முடியாது, ஐயோ இன்னொரு வாட்டி நீட்டு வந்தா நான் சோர்ந்து போகும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. சோர்ந்து போகும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க ஆள் மனசு அதுக்காக செட் ஆகும். ஆனால் என்னால் முடியும், இன்னொரு வாட்டி கூட நீட்டு வந்தாலும் கண்டிப்பா நான் அதை கிராக் பண்ணுவேன் அப்படிப்பட்ட ஒரு முடிவுடன் நீ முன்னாடி போகும்போது உன்னை தோக்கடிக்க யாருமே வராது. எப்போதுமே நீ யோசிக்க வேண்டிய விஷயம், எல்லோருக்கும் வருന്ന ஒரு சிச்சுவேஷனில் உன்னால் உன்னோட மேக்சிமம் பொட்டன்ஷியல் வெளியெடுத்து எப்படிதான் முன்னாடி வர முடியும், அது மட்டும்தான். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான். அதுக்காக நீங்க மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம நிறைய எண்ணங்களுடன் வெளியே நடக்கிற விஷயங்கள் தெரியாம ஒரு இடத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒராள் தள்ளுற டைமில் நமக்கு நடுக்கம் வரும்னு சொன்னேன்ல,
ஆனால் அது நம்மக்கிட்ட ஒராள் சொல்லிட்டு வந்து தள்ளும்போது எப்படி இருக்கும்? நான் உன்னை தள்ள போறேன் அப்படி ஒராள் சொல்லிட்டு வந்து தள்ளும்போது நமக்கு நடுக்கம் வருமா வராதா? கண்டிப்பா வராது. காரணம் நம்ம மென்டலி பிசிக்கலி அதுக்காக ரெடி ஆகும். அப்பொழுது நமக்கு நடுக்கம் பாதிக்காது. ரீநீட்டுக்காக ரெடி ஆயிக்கோங்க. இந்தியாவிலே இப்போ ஒவ்வொரு நாளும் போக போக அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கிறது. திடீர் ஒரு நாள் ரீநீட் டிக்ளேர் பண்ணியதுக்கு அப்புறம் புக் எடுத்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். மனசை, உங்கள் ஆள் மனசை அதுக்காக ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் அன்போடு ஜால்.